தினமும் நன்றி சொல்றீங்க, ஆனாலும் வாழ்க்கையில பெரிய மாற்றம் இல்லையா? அதற்கு காரணம் நன்றி சொன்ன பிறகு இந்த ஒரு பழக்கத்தை செய்யாததுதான். இன்னைக்கு அந்த ரகசியத்தை பத்தி பார்க்கலாம். கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கசப்பான உண்மை இருக்கு. உலகம் முழுக்க வாழ்க்கையில பெரிய வெற்றி அடைஞ்சவங்க எல்லாருமே வெறும் நன்றி மட்டும் சொல்லல, அவங்க ஒரு சிறப்பான முறையை ஃபாலோ பண்ணாங்க. அந்த ரகசிய முறை என்னன்னு தான் உங்களுக்கு இன்னும் தெரியாது. பல வருஷமா மனோவியல் ஆராய்ச்சியாளர்கள் ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம எல்லாரும் நன்றி சொல்றோம், ஆனா ஏன் நிறைய பேரோட வாழ்க்கையில பெரிய வெற்றிகள் தெரியறது இல்லை? அதுக்கு அவங்க கண்டுபிடிச்ச பதில் இதுதான். நன்றி சொல்றது மட்டும் முக்கியம் இல்லை. நன்றி சொன்னதுக்கு அப்புறம் நம்ம செய்யற அந்த ஒரு சின்ன பழக்கம் தான் நம்ம வாழ்க்கையை மாத்தி அமைக்குது. இன்னைக்கு அந்த பழக்கத்தை பத்தி தெளிவா பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க வாழ்க்கையில என்ன மாற்றம் நடக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? செல்வம் பெருகணுமா, ஆரோக்கியம் சிறக்கணுமா, தொழில முன்னேற்றம் வேணுமா, இல்ல அன்பான உறவுகள் நிலைக்கணுமா? உங்க மனசுக்குள்ள அந்த கேள்வி நீங்களே கேட்டு பாருங்க. ஏன்னா நீங்க மனசார நினைக்கிற அந்த மாற்றம் அடுத்த 21 நாட்கள்ல உங்க வாழ்க்கையில மலரப் போகுது. இப்ப நான் ஒன்னு சொல்றேன். நன்றிங்கிறது ஒரு மிகப்பெரிய மருந்து மாதிரி. ஆனா அது சாதாரண மருந்து இல்லை. உங்க மனசை புதுப்பிச்சு உங்களை இன்னும் சிறப்பாக்க போற ஒரு பவர்ஃபுல்லான மருந்து. கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல? இது எப்படி வேலை செய்யுதுன்னு இப்ப விளக்கமா பார்க்கலாம். நம்ம மனசு நெகட்டிவிட்டி பயாஸ் என்ற நிலைக்கு உட்பட்டது. அதாவது நீங்க 100 நல்ல விஷயங்களை பார்த்தாலும் ஒரு சின்ன கசப்பான சம்பவம் நடந்தா மட்டும் அதை நினைச்சு ராத்திரி முழுக்க தூங்காம இருப்போம். இதத்தான் நன்றி உணர்வு மாத்துது. உங்களை சுத்தி இருக்கிற எதிர்மறையான விஷயங்கள்ல இருந்து உங்க கவனத்தை உங்ககிட்ட இருக்க நல்ல விஷயங்கள் மேல இது திருப்புது. உதாரணத்துக்கு, உங்க வீட்டை பார்த்து வீடு பழசா இருக்குன்னு குறை சொல்றதை விட, எனக்கு ஒரு பாதுகாப்பான வீடு இருக்குதே அப்படின்னு நன்றி சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க, மாறினது வீடா இல்ல நீங்களா? மாறினது உங்க மனசு. இந்த மன மாற்றத்தை அப்படியே நிலைநிறுத்தணும்னா அதுக்கு ஒரு பழக்கம் தேவை. அது என்ன? இத பத்தி அடுத்து விளக்கமா பார்க்கலாம். இந்த பழக்கத்தை ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியோட மனோவியல் மற்றும் நரம்பியல் ஆய்வுகள் மூலமா நிரூபிச்சிருக்காங்க. ஆனா நிறைய பேர் இதை தப்பா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதை எப்படி சரியான முறையில செய்யறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். கவனமா கேளுங்க. நன்றி சொன்னதுக்கு அப்புறம் அடுத்த 2 நிமிஷம் உங்க கண்ணை மூடிக்கிட்டு உங்க வாழ்க்கை ஏற்கனவே மாறிடுச்சுன்னு முழுசா நம்புங்க. சும்மா கற்பனை மட்டும் பண்ணாதீங்க, அத உண்மையாவே ஃபீல் பண்ணுங்க. அந்த மாற்றம் இப்போ உங்க வாழ்க்கையில நடந்துட்டு இருக்குன்னு உங்க ஆழ் மனசுல ஆழமா பதிய வைங்க. அந்த உணர்வு தான் உங்க வாழ்வையே மாத்த போகுது. சரி, இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. இந்த விஷுவலைசேஷனை சரியா எப்படி செய்யறது? வாங்க படிப்படியா பார்க்கலாம். ஸ்டெப் 1, உங்க இலக்க தெளிவா முடிவு பண்ணுங்க. அது பணமா இருக்கலாம், இல்ல ஆரோக்கியமா இருக்கலாம், இல்ல ஒரு புது வீடா இருக்கலாம். அது உங்களுக்கு கிடைச்சிடுச்சுன்னு மனசார நம்புங்க. ஸ்டெப் 2, ஒரு சினிமா பார்க்கும்போது எப்படி அந்த கதையோட ஒன்றி போறீங்களோ அதே போல அந்த இலக்கை நீங்க அடைஞ்சிட்டதா கற்பனை பண்ணி அப்படியே அதை உணருங்க. ஸ்டெப் 3, இத உணர்ச்சியோட பண்ணுங்க. அந்த சந்தோஷத்துல உங்களுக்கு கண்ணீர் வரலாம், அப்படி இல்லைன்னா உங்க முகம் முழுக்க ஒரு புன்னகை வரலாம். அப்படி வந்துருச்சுன்னா நீங்க சரியான பாதையில போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸ்டெப் 4, ஒரு நிமிஷம் கழிச்சு கண்ணை திறந்தாலும் அந்த உணர்வை அப்படியே உங்க நாள் முழுக்க தக்க வைங்க. இதுதான் உங்க வாழ்க்கையோட நியூ நார்மலாக மாறணும். இதை நீங்க நிஜ வாழ்க்கையில எப்படி பயன்படுத்தலாம்னு சில உதாரணங்களை இப்ப கீழே சொல்றேன். பணமா இருந்ததுன்னா, இப்போ நீங்க மாசம் ஒரு 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா 2 லட்சம் சம்பாதிக்கிற மாதிரி மனசார உணர்ந்தீங்கன்னா அடுத்த 21 நாள் உங்க வாழ்க்கையில எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். ஆரோக்கியம் வேணும்னா, உடம்பு சரியில்லாதப்போ நம்ம முழு ஆரோக்கியத்தோட இருக்கோம்னு உங்க ஆழ் மனசுல ஆழமா உணர்ந்தீங்கன்னா உங்க உடல் நலம் ரொம்ப வேகமா தேர ஆரம்பிக்கும். உறவு வேணும்னா, உறவுல ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபம் இருந்தா எல்லாம் சுமூகமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்க ஆரம்பிங்க. நீங்க அப்படி நினைக்க ஆரம்பிக்கும் போது உங்க அணுகுமுறையும் மாறும்,
தானாகவே உறவுகளும் சரியாகும். இது வேற எதுவுமே இல்ல, உங்க ஃப்ரீக்வென்சி மாத்திர ஒரு மேஜிக். ஆனா இந்த பயிற்சியை சரியான முறையில செஞ்சாதான் இதனோட முழு பலனும் கிடைக்கும். நிறைய பேர் தெரியாம சில பொதுவான தவறுகளை செய்யறாங்க. அந்த தவறுகளை நீங்களும் செய்யாம இருக்கணும்னா அடுத்து சொல்ல போற இந்த 5 விஷயங்களை கண்டிப்பா நீங்க கவனிக்கணும். இதை செய்யும் போது இந்த 5 விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. முதல் விஷயம், அவசரப்படக்கூடாது. இதை ஏதோ ஒரு சடங்கு மாதிரி செய்யக்கூடாது. இது ஒரு கலை, அதனால ரொம்ப நிதானமா இதை செய்யுங்க. 2வது, எதிர்மறை எண்ணங்கள். நன்றி சொன்ன அடுத்த நிமிஷமே இது எனக்கு கிடைக்காதேன்னு நினைக்காதீங்க. அது ஒரு வைரஸ் மாதிரி உங்க பயிற்சியை கெடுத்துடும். அதனால அப்படி வர நெகட்டிவ் எண்ணங்களை தவிர்த்துடுங்க. 3வது, தொடர்ச்சி முக்கியம். ஒரு நாள் மட்டும் செஞ்சா பத்தாது. உங்க மனசோட பழைய சிந்தனைகளை மாத்தி புதிய பழக்கத்தை உருவாக்கணும்னா குறைஞ்சது 21 நாள் தொடர்ந்து செஞ்சே ஆகணும். 4வது, சந்தேகப்படக்கூடாது. இது நிஜமா வேலை செய்யுமான்னு சந்தேகம் வந்தா அந்த மருந்தே பலன் தராம போயிடும். முழுசா நம்பி செய்யுங்க. 5வது, அவசர பலன். விதை போட்ட உடனே மரம் வளராது இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும். கொஞ்சம் பொறுமையா இருங்க, பலன் கண்டிப்பா கிடைக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன சவால். தினமும் காலையில 5 மணிலிருந்து 6 மணிக்குள்ள, அப்படி இல்லைன்னா ராத்திரி 9 மணிலிருந்து 10 மணிக்குள்ள ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து வெறும் 2 நிமிஷம் இந்த பயிற்சியை செய்யுங்க. உங்க மனசுல என்ன மாற்றம் நடக்குது அப்படிங்கறத ஒரு நோட்டு புத்தகத்துல எழுதி வைங்க. ஆனா ஒரு எச்சரிக்கை, 7வது இல்ல 8வது நாள்ல எதுவும் மாறலேன்னு உங்களுக்கு தோணலாம். அப்போதான் நீங்க ரொம்ப ரொம்ப உறுதியா இருக்கணும். ஏன்னா உங்க மனசை புதுசா மாத்தி அமைக்கிற முக்கியமான காலம் அதுதான். 21 நாளுக்கு அப்புறம் பணம், நம்பிக்கை, வேலை, ஆரோக்கியம், உறவுகள் அப்படின்னு எல்லாத்துலயும் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்களே பார்ப்பீங்க. இது ஏதோ அதிசயம் கிடையாது, உங்க ஃப்ரீக்வன்சில நீங்க கொண்டு வந்த மாற்றம் தான் அது. இன்னைக்கே உங்க 21 நாள் பயணத்தை தொடங்குங்க. தினமும் உங்க நோட்டு புத்தகத்துல என்ன நடக்குதுன்னு எழுதி வைங்க. 21 நாளுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நடந்த மாற்றத்தை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த மாற்றம் பணமாகவும் இருக்கலாம், உங்க ஆரோக்கியமாகவும் இருக்கலாம், அல்ல உங்க உறவுகளாகவும் இருக்கலாம். ஆனா முதல்ல மாற போறது என்னவோ உங்க மனசுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க 21 நாள் பயணத்தை இன்னைக்கே தொடங்க போறீங்கன்னா நான் ரெடின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வாழ்க்கையை மாற்றக்கூடிய வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.